Hi students, வணக்கம். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் கிராமர், ஸோ டென்சஸ், அதில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஒரு செயல், ஸோ ஒரு ஆக்ஷன் குறிப்பிட்ட நேரத்தில் நடந்தால் ஓகே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு நம்ம பயன்படுத்தும். ஸோ எடுத்துக்காட்டு, நான் ஏற்கனவே பார்த்திருக்கின்றேன், நான் அவனை சந்தித்திருக்கின்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் நிறைய சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இதிலே ஒரு சில உதாரணம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஷீ ஹேஸ் பீன் டு த சினிமா ட்வைஸ் திஸ் வீக். ஸோ 2 டைம் இந்த வாரத்தில் சினிமாவுக்கு போயிருக்கேன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் லிவ்ட் இன் பிரிஸ்டல் சின்ஸ் 1984. ஓகே, அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் ஸ்டார்ட் ஆகி இப்போது நடந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா அஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், ஸோ நெகட்டிவாகவும் இருக்கும், இன்ட்ராகேட்டிவாகவும் இருக்கும். ஸோ இதில் நான் உங்களுக்கு இதில் அஃபர்மேட்டிவ்னா என்ன, இன்ட்ராகேட்டிவ்னா என்னன்றது ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு இதனுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, ஸோ ஐ ஹாவ் ட்ரைட் சுஷி பிஃபோர். ஓகே, ஸோ இது வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெகட்டிவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சென்டென்ஸ் ஃபார்மேட், ஸோ சப்ஜெக்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு, ஸோ அதுவும் கூட ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஸோ தட் இஸ் verb 3 இருக்கும். ஸோ ஐ ஹாவ் நாட் ட்ரைட் சுஷி பிஃபோர். ஸோ திஸ் இஸ் an example for negative statement. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ராகேட்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவ்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல என்னோடய சென்டென்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹாவ் யூ ட்ரைட் சுஷி பிஃபோர். ஸோ திஸ் இஸ் an example for இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதனுடைய யூசேஜஸ், அதனுடைய டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ நல்லா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திங்ஸ் யூ ஹவ் டன் இன் யுவர் லைஃப். ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச ஒரு சில காரியங்களை நீங்கள் குறிப்பிடும்போது நம்ம சொல்லலாம் ஐ ஹாவ் பீன் டு இங்கிலாந்து. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்துகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ ஹாவ் டன் சம்திங். ஸோ சில விஷயங்களை நீங்கள் நிறைய டைம் செஞ்சுருப்பீங்க, அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். ஐ ஹாவ் பீன் டு பாரிஸ் 3 times. நான் பாரிஸுக்கு 3 டைம் போயிருக்கேன். ஸோ ரீசன்ட்லி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் நவ். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், பட் அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஐ ஹாவ் ஆல்ரெடி லாஸ்ட் மை ஜாப். என்னுடைய வேலையை நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இழந்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன்ஸ் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் ஆர் ஸ்டில் ட்ரூ ஆர் ஸ்டில் கண்டினியூ. பாஸ்ட்டில் ஆரம்பித்து இப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஐ ஹாவ் known James for 4 or 5 years. Okay, so this is an example. So present result, இப்போதைய result. Okay, John has just missed the bus, so he will be late. So this is an example. So unfinished actions இருக்கலாம் அல்லது சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் லிவ்ட் ஹியர் சின்ஸ் 2004. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசேஜஸ், அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது ஸோ இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு இதனுடைய அட்வர்ப்ஸ் ஜஸ்ட், ஆல்ரெடி, எட், ஃபார், சின்ஸ், நெவர். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கான்றதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு அஃபர்மேட்டிவில் எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் அது கூட ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, ஸோ தே ஹாவ் பீன் லேர்னிங் English for 2 years. அப்போ have been learning English for 2 years. ஸோ நெகட்டிவில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சப்ஜெக்ட் have அல்லது has.
ப்ளூரலாக இருந்தால் ஹேவ், சிங்குலர் இருந்தால் ஹேஸ், ப்ளஸ் நாட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும். இதுதான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன். தே ஹேவ் நாட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் இயர்ஸ். ஓகே, இதுவே வந்து இன்ட்ராகேட்டிவாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஃபஸ்ட்டு ஹேவ் அல்லது ஹேஸ், ஓகேவா, ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் வரணும், அது கூட பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வரணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹேவ் தே பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் இயர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ இதனுடைய யூசேஜ் என்ன? ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் ஆக்ஷன்ஸ் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் கண்டினியூ அன்டில் நவ். ஸோ கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆரம்பித்து இப்போ ப்ரெசன்ட்லேயும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா, ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் அயர்லாண்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 4 years. இதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ரீசெண்ட் ஆக்ஷன்ஸ் தட் ஹாவ் கிளியர் எவிடன்ஸ் ஆர் ரிசல்ட்ஸ் நவ். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹியர் ஐஸ் ஆர் ரெட் பிகாஸ் ஷீ ஹேஸ் பீன் க்ரையிங் ஆல் ஈவினிங். ஸோ இந்த மாதிரி ரீசெண்ட் ஆக்ஷன்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு பயன்படுத்தும். அதேமாதிரி டிப்பிக்கலி யூஸ்டு ஃபார் ஷார்ட்டர் மோர் டெம்பரவரி சிச்சுவேஷன்ஸ். ஓகே, டிப்பிக்கலி யூஸ்டு ஃபார் ஷார்ட்டர் மோர் டெம்பரவரி சிச்சுவேஷனுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் இதனுடைய யூசேஜஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய யூசேஜஸ். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சிம்பிள் பாஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச்.